அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆட்டிறைச்சி கறி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல மசாலா ஒன்று அரைக்கணும். அந்த மசாலா எப்படி செய்கிறன்ற முதல் செஞ்சுட்டு அடுத்ததான் உங்களுக்கு ஆட்டிறைச்சி கறி எப்படி செய்கிறன்றதை சொல்லித்தரேன். வாங்கோ எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். ஆட்டிறைச்சி மசாலாவுக்கு முதல்ல ஒரு இஞ்சி துண்டு அளவுக்கு கருவேப்பிலை போடுறேன். அடுத்தது ஒரு தேக்கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகம், மற்றது ஒரு 5 ஏலக்காய் போடுவோம். இதில் ஒரு 6-7 கிராம்பு போடுறோம். இதைத்தான் நாங்கள் இப்போ வறுக்க போகிறோம். இது 1 கிலோ ஆட்டிறைச்சிக்கு தேவையான அளவு மசாலாவுக்கு நான் இப்போ வறுத்து காட்ட போகிறேன். உங்களுக்கு மெல்லிய தணலில் விட்டுட்டு, அதாவது மீடியம் ஹீட்டை விட கொஞ்சம் குறைவாக விட்டுட்டு வறுப்போம். இது நீங்கள் நார்மலாகவும் எடுத்து இந்த அளவுகளில் எக்ஸ்ட்ராவாக போட்டு வறுத்து நீங்கள் டின்னில் போட்டு வைக்கலாம். வச்சுட்டு ஆட்டிறைச்சி கறி காய்ச்சிக்குள்ளே அதுக்கு நீங்கள் போடலாம். இது நான் உடனே வறுத்து போடுவோம். இது நல்லா ஆற விட்டு நீங்கள் வறுத்து அரைச்சி போடணும். அதுக்காண்டி தான் முதல்ல நான் இதை வறுக்கிறேன். இங்கே பாருங்க, இது ஓரளவு நல்லா வறுபட்டுட்டு ஆகலும் வெறிய விட்டுறாதீங்க. இந்த பருவம் பெற நாங்கள் இறக்குவோம். அதில் பச்சைத்தன்மை போய் கொஞ்சம் ஒரு தன்மை வார மாதிரி இருக்க நாங்கள் இறக்கி இதை ஆற வச்சுட்டு நாங்கள் அரைக்கணும். இப்போ ஆற வைப்போம். இனி நாங்கள் ஆட்டிறைச்சி கறி எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். இதில் நான் ஒரு சட்டியை வச்சுட்டு அதுக்குள்ளே 2.5 தேக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் கொதிச்சு கொண்டு இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு இஞ்சி முள்ளியும் சேமமாக எடுத்து அரைச்சி குத்தி வச்சுருக்கிறேன். அதை போட்டு அதுக்கு மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பொரிஞ்சு வர நாங்கள் கொஞ்சம் ரம்பா போடுவோம். ரொம்ப இல்லாதாக்க விடுங்க, பிரச்சனை இல்லை. போட்டால் ஆட்டிறைச்சிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப போட்டுட்டு 2 பே லீவ்ஸ், அப்புறம் ஒரு சின்ன துண்டு கருவேப்பிலை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய். இது நான் 1 கிலோ ஆட்டிறைச்சிக்கு செய்கிற அமௌண்ட் தான் போடுறேன். உங்களுக்கு போட்டுட்டு அதை ஒருக்கா நாங்கள் வதங்க விடுவோம். வதங்கி கொண்டு இருக்கும்போது நாங்கள் இனி 1 தேக்கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 1/2 தேக்கரண்டியும் கொஞ்சம் குறைவாக வெந்தயம் போடணும். 1/2 தேக்கரண்டி அளவுக்கு மல்லி விருப்பம் இல்லாதாக்கள் நீங்கள் மல்லி போடாதீங்கோ. போட்டுட்டு அதுவும் லைட்டாக வதங்கும் வரைக்கும் நாங்கள் வதக்கலாம். ஆகலும் எரிய விட்டுறாதீங்கோ. கொஞ்சம் கறி லீவ்ஸ், இது ப்ரௌன் கலரில் வந்துட்டு இனி நாங்கள் ஒனியனாக போடுவோம். இதில் 3 மீடியம் சைஸ் ஆனியன் வெட்டி வச்சுருக்கிறேன். 2 பாம்பே ஆனியனும் ஒரு ஒயிட் ஆனியனும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ஆனியன் போடுறதாலும் போடலாம். 2 விதமான ஆனியன் போடுறேன். வெங்காயம் வதங்கும் போது ஒரு கொஞ்சம் உப்பு போடுங்க. அப்போ உப்பு போட்டிங்கன்னு சொன்னால் வெங்காயம் குயிக்காக வதங்கிடும். கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்கு இப்போ நாங்கள் உப்பு போடுவோம். நல்லா வதங்கும் வரைக்கும் நாங்கள் வதக்குவோம். இங்கே பாருங்க, வெங்காயம் நல்லபடியாக வதங்கி கொண்டு இருக்கு. இதெல்லாம் வதங்கினா காணும். இனி நாங்கள் ஆட்டிறைச்சியை இதுக்குள்ளே போடுவோம். இதில் 1 கிலோ ஆட்டிறைச்சி இருக்குது. அதுக்கு நான் தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறேன். இது நல்லபடியாக நாங்கள் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இங்கே பாருங்க, இது நல்ல வடிவாக நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி இதை நான் ஒரு 2 மினிட்ஸ் மூடி விட போகிறேன். இனி 2 மினிட்ஸ் பிறகு திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்க, இப்படி இருக்குது. இதை நாங்கள் ஒரு வடிவாக திருப்பி மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது இந்த ஆட்டிறைச்சியில் இருக்கிற தண்ணியில் முதல்ல அவிஞ்சா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் முதல்ல அப்படி மூடி விடுறது. இனி நாங்கள் இதுக்கு ஓரளவு தண்ணி விட போகிறோம். ஆட்டிறைச்சிக்கு மேலால் நிற்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் காணும். கொஞ்சம் விடுவோம் எக்ஸ்ட்ராவாக. நீங்கள் அடுப்பப்போ மீடியம் ஹீட்லேயே வச்சுருங்க. ஆகலும் கூட விடாதீங்க. இந்த டைம் நீங்கள் உப்புகள் உங்களுக்கு அளவாக போட்டுக்கொள்ளுங்க. இனியும் நாங்கள் இதை இருக்க நல்லபடியாக கொதிக்கும் வரைக்கும் மூடி விட போகிறோம். இனி நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்படி இருக்காங்க.
பாருங்க நல்ல வடிவாக கொதிச்சு கொண்டு இருக்குது. ஆகலும் பற்ற விடக்கூடாது. இனித்தான் நாங்கள் தூள் போட போகிறோம். தேவையான அளவுக்கு தூள் போடுங்க. நான் 4 தேக்கரண்டி போட போகிறேன். நல்ல தேக்கரண்டி ஃபுல்லாக போடுறேன். இதில் 5 பச்சை மிளகாய் போடுறேன். போட்டுட்டு நல்லபடியாக இருக்க இதையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஓரளவு வத்தும் வரைக்கும் மூடி விடுவோம். இனி நாங்கள் திறந்து பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. ஓரளவுக்கு நல்லா வத்திட்டுது. இப்போ நாங்கள் இதுக்கு தேசி புளி விடுவோம். நான் 1 கிலோ ஆட்டுறதுக்கு பாதி தேசி புளி எடுத்து வச்சுருக்கேன். அது விட போகிறோம். அதே பிறகு அந்த முதல்ல அரைச்ச அந்த மசாலாவை போடணும். போட்டுட்டு நல்லபடியாக இருக்கா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டால் காணும். மூட போகிறேன். இனி நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க கறி நல்லா ரெடி ஆகிட்டு. இனி நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு கறியை நாங்கள் இறக்குவோம். கறி ரெடி. நான் செய்த ஆட்டிறைச்சி கறி ரெடியாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும். இது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.